சிறைச்சாலைகளில் பல வைத்தியர்கள் ஊழலில் சிறை செல்லும் அரசியல்வாதிகளை பொய்யாக வைத்தியசாலைகளில் அனுமதிக்க பரிந்துரை, சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றச்சாட்டு என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை ஒழித்தல், அனைத்து கைதிகளுக்கும் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளை வழங்குவதல் குறித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக்க பெரேரா ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். தற்போது சிறைச்சாலைகளில் உள்ள மொத்த கைதிகளுடைய எண்ணிக்கை 34,000க்கும் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் முக்கிய பிரச்சனை போதுமான மருத்துவ சிகிச்சை இல்லாமை. தற்போதுள்ள மருத்துவ சிகிச்சை வழங்கலில் உள்ள முறைகேடுகள் காரணமாக அனைத்து கைதிகளும் சிகிச்சை பெறும் வாய்ப்பை இழந்துள்ளதாக அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. நாட்டின் அரசியலமைப்பின் பிரிவு 12(1) அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என கூறுகிறது. எனவே சிறை கைதிகள் சிறைச்சாலை கட்டளை சட்டம் அனைத்து கைதிகளுக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெறப்பட வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு சட்ட அடிப்படை இருந்த பொழுதும் பெரும்பாலும் அரசியல்வாதி அல்லது நிதி அதிகாரம் உள்ளவர்கள் மட்டுமே சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற முடிவதாக சட்டத்தரணி சேனக்க பெரேராவினுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி சிறை அடைக்கப்பட்டதிலிருந்து பல ஆண்டுகளாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்படுவதான விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயமாக காணப்படுவது இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன. எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட உடனேயே சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவது வழக்கமாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோய்வாய்ப்படாவிட்டாலும் அவர்கள் அனைவரையும் வைத்தியசாலையில் அனுமதிப்பது அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் தான் பாரபட்சமின்றி மருத்துவ நெறிமுறைகளின் படியும் தங்கள் தொழிலை செய்வதாக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டு பணியில் சேரும் இந்த வைத்தியர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தவறான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கியதற்காக அவர்களில் சிலர் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட ஹேமந்த ரணசிங்க போன்ற ஊழல் வைத்தியர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கையால் மிகவும் உதவியற்றவர்களும் கீழ்மட்ட சமூகத்தை சேர்ந்த பொருளாதார வறுமையால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான கைதிகள் நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கு பெனடோல் மாத்திரை அல்லது தூக்க மாத்திரைகளை வழங்கப்படுகிறது. 2022 ஆண்டு கணக்காய்வு திணைக்கள அறிக்கையினுடைய படி ஒரு சிறைச்சாலை வைத்தியர் மாதத்திற்கு 4,500 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் அவர் 1,290 மணி நேரம் மட்டுமே பணியாற்றியிருக்கிறார். எனவே சிறைச்சாலை அமைப்பை மூழ்கடித்துள்ள மருத்துவ அலட்சியம் மற்றும் முறைகேடுகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலை வைத்தியர்கள் சிறை நிர்வாகத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதனால் இவர்கள் எந்த நடவடிக்கையும் சிறைச்சாலை நிர்வாகத்தினால் கேள்வி கேட்க முடியாது என்ற நிலைப்பாடு நிலவுகிறது. இதனால் சிறைச்சாலையில் என்ன நடக்கிறது என்பதை பொதுமக்களால் அறிந்து கொள்ள முடியாது இருக்கிறது. சிறைச்சாலையில் உள்ள அனைத்து கைதிகளும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வைத்திய சிகிச்சை பெறுவதை உறுதி செய்வதற்கான ஒரு திறமையான பொறிமுறை விரைவாக அமைப்பது அனைத்து அதிகாரிகளுக்கும் பொறுப்பாகும். எனவே ஊழல் நிறைந்த மருத்துவர்களை நீதியின் முன் நிறுத்துவதும் அவசியமானதாகும் என சிறைச்சாலைகளுடைய உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக்க பெரேரா தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டுகின்ற விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகையில் பிரதானமாக தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.